ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். திமுக துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ. பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு. வீட்டு வசதி வாரிய நில ஒதுக்கீடு முறைகேட்டில் சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் நடவடிக்கை. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமியின் ரோஜா இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. மத்திய படை வீரர்கள் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 பேர் ரெய்டு. அமலாக்கத்துறை ரெய்டு நடைபெறும் ஐ. பெரியசாமியின் சென்னை வீட்டிற்கு கூடுதல் சிஆர்பிஎஃப் போலீசார் வருகை. காலை 7 மணி முதல் பலத்த பாதுகாப்புடன் சோதனை. சென்னையில் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் வீட்டில் ஒரு அறையின் சாவியை மட்டும் பணியாளர்கள் தர மறுப்பதாக தகவல். பூட்டை உடைத்து சோதனை நடத்த அமலாக்கத்துறை முடிவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் அலுவலகத்திற்கு செல்லும் நுழைவு வாயில் மூடப்பட்டது. அமலாக்கத்துறையினர் வரக்கூடும் என கருதி பூட்டு போட்டனர் பணியாளர்கள். திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி வீட்டிலும் காலை முதல் ரெய்டு. திமுகவினர் ஏராளமாக திரண்டு வருவதால் பரபரப்பு. திமுக துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஐ. பெரியசாமியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. வீட்டு வசதி வாரிய நிலம் ஒதுக்கீடு மற்றும் பண பரிமாற்றம் குறித்து திண்டுக்கல் வீட்டில் வைத்து கேள்விகள் கேட்கப்படுவதாக தகவல். திண்டுக்கல்லில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் அமைச்சர் ஐ. பெரியசாமி வீட்டில் குவியும் திமுகவினர். ரெய்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீர் தர்ணா போராட்டம். திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. துப்பாக்கி ஏந்திய மத்திய படையினரின் பாதுகாப்புடன் ரெய்டு நடைபெறுகிறது. திண்டுக்கல் ஒட்டுப்பட்டியில் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இந்திரா நடத்தி வரும் ஜவுளி ஆலைகளில் அமலாக்கத்துறை ரெய்டு. ஸ்ரீ அலமேலு அம்மாள் கெய்னப் ஜவுளி ஆலைகளில் காலை முதலே மத்திய படை பாதுகாப்புடன் சோதனை. அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகனும் பழனி எம்எல்ஏவும் திண்டுக்கல் திமுக மாவட்ட செயலாளருமான ஐ. பி. செந்தில்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. தந்தை மீதான புகாரின் அடிப்படையில் காலை முதல் ரெய்டு. திருவண்ணாமலையில் விவசாயிகள், வணிகர்கள் உள்ளிட்டோருடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கலந்துரையாடல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கோரிக்கைகளையும் கேட்டறிந்து வாக்குறுதி. நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உடலுக்கு 2வது நாளாக ஏராளமானோர் அஞ்சலி. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை. குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். டெல்லியில் மழை மற்றும் வாகன போக்குவரத்து நெரிசல் காரணமாக 350க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். விமான பணிக்குழுவினர், பயணிகள் உட்பட பலர் சாலை நெரிசலில் சிக்கியதால் விமானங்களை தவறவிட்டனர். அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அதிபர் டிரம்ப் காட்டி வரும் தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு நன்றி தெரிவித்த புதின், மோதல்களுக்கு அனைத்து காரணங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விரைவில் அமைதி இலக்கை எட்டுவோம் என நம்பிக்கை. 2022ஆம் ஆண்டில் ஜோ பைடனுக்கு பதில் டிரம்ப் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைன் போர் தவிர்க்கப்பட்டிருக்கும் என புதின் கருத்து. டிரம்புடன் சேர்ந்து செயல்படுவதன் மூலம் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என நம்பிக்கை. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை குறைப்பது பற்றி 2-3 வாரங்களில் பரிசீலனை. புதினுடனான சந்திப்புக்கு பின் டிரம்ப் அறிவிப்பு. போரை முடிவுக்கு கொண்டு வருவது இனி ஜெலன்ஸ்கியின் கையில்தான் உள்ளது என டிரம்ப் கருத்து. ஜெலன்ஸ்கியும் புதினும் விரைவில் சந்தித்து பேச ஏற்பாடு செய்யப்படும் என தகவல். ரஷ்யா வருமாறு புதின் விடுத்த அழைப்பை ஏற்கிறார் அதிபர் டிரம்ப். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நடைபெறும் என்று அறிவிப்பு. திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் ரஜினிகாந்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ரஜினியின் மாறுபட்ட வேடங்கள் தலைமுறைகளை கடந்து மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக புகழாரம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி
தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வருகிற 21ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாட்டம். பல்வேறு இடங்களில் கிருஷ்ணர் கோயில்களுக்கு சென்று பக்தர்கள் வழிபாடு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.